ஆக்டர் தனுஷுடைய D55 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு இந்த படத்துடைய பூஜை அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டில்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த D55 படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் அப்டேட்ஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆக்டர் மம்முட்டி அவருமே இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கறத அபிஷியலா நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ தனுஷ் அண்ட் மம்முட்டி இந்த ரெண்டு நடிப்பார்க்கர்களை பாத்தீங்கன்னா நம்ம ஒரே படத்துல பார்க்க போறோம். அண்ட் மம்முட்டி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா 2018 பேரன்பு அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு படம் பண்ண போறாரு. சோ கண்டிப்பா இந்த படத்துல அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தரமான கேரக்டரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கேஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல ஹைப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ கேஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் தனுஷ், மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ்டிங் அப்படிங்கிறது படத்துல இருக்கு. சோ கண்டிப்பா ராஜ்குமார் பெரியசாமி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கண்டென்ட்டோட ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்துடைய ஃபுல் ஃபிளெஜ்ட் ஷூட்டிங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா எடுத்து முடிக்கிற ஒரு ப்ராஜெக்டா தான் இந்த D55 ப்ராஜெக்ட் பத்தின இருக்க போகுது. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஆக்டர் STR உடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாத்தீங்கன்னா அரசன் படத்துல இருந்து ஒரு போஸ்டரும் STR51 படத்துல இருந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறதுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ STR51 படத்துடைய டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஐ அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்துடைய டைட்டிலுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ இந்த டைட்டில் பத்தி உங்களோட கெஸ் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஷெட்யூல் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆக போகுது? கரெக்டா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படிலாம் கிடையாது. படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கு. அதுக்கான காரணம் சென்னையில தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுதாமா. சோ அங்க வந்து நிறைய செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக இந்த படத்துல விஜய் சேதுபதியுமே நடிக்கிறாரு இல்லையா? சோ அதனால அவருடைய கால் ஷீட்டுமே கிடைக்கணும். இது போக இந்த படத்துல ஃபீமேல் லீட் வந்து பாத்தீங்கன்னா சமந்தா தான் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் அவங்களோட டேட்டுமே கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூல இருக்கிறதுனால தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகுது. சோ இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா February 3rd வீக்ல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போதாமா. மறுபடியும் சென்னையில பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய மௌனம் பேசுதே படம் பாத்தீங்கன்னா February 13 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ வாரணம் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அப்புறமா சூர்யாவுடைய இந்த மௌனம் பேசுதே படமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சூர்யா 47 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப கேரளால தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் படத்துல இருக்கிற நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளால தான் ஷூட் பண்ண போறாங்க. சோ இப்ப படத்துடைய அடுத்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. செட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது படத்துல மேஜர் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரளால தான் எடுக்க போறாங்க. ஒரு சில சின்ன போர்ஷன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில எடுக்க போறாங்களாமா. சோ 20 to 30 நாள் பக்கம் சென்னை போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அடுத்து சூர்யாவுடைய 46வது படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த படத்தை பத்தி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த படத்துடைய டைட்டில் ரிவீலிங் வந்து பாத்தீங்கன்னா February 15 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ படத்துக்கு ஒரு போஸ்டர் மாதிரியோ அல்லது ப்ரோமோ மாதிரியோ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இந்த மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது. மேபி இந்த மாசம் எண்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை இந்த February month ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கான எந்த அப்டேட்மே பாத்தீங்கன்னா மூவி டீம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணல. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 19 ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த துருவ நட்சத்திரத்தோட சாவம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் போயிட்டு தாங்க இருக்கு. இந்த வருஷமாச்சும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அது ரிலீஸ் ஆகிற மாதிரியே தெரியல. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரவி மோகனுடைய கராத்தே பாபு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ டீசர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆடியன்ஸ் கிட்ட எதுவுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா ஒரு நல்ல தரமான படமா இந்த கராத்தே பாபு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கராத்தே பாபு படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா சம்மருக்கு இந்த படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த கராத்தே பாபு படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ராம் சரணுடைய பெட்டி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா மார்ச் 27 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா இப்ப இடையில நம்ம சொல்லிருந்தோம் இந்த படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம். சோ நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த படம் இப்ப போஸ்ட்போன் தான் இருக்கு.
இருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக அதே மார்ச் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நானியோடைய பேரடைஸ் படமே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதையுமே போஸ்ட்போன் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஜினி கமல் ப்ராஜெக்ட்கான ப்ரோமோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த ப்ரோமோ ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ப்ரோமோவை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேபி இந்த மாசம் எண்டில் வரலாம். அப்படி இல்லைன்னா மார்ச் மந்தே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா ஆக்ஷன் படமால இருக்க போது கிடையாது. ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபேமிலிக்கு என்டர்டைனர் திரைப்படமா தானே இருக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நெல்சன் வந்துட்டு இந்த ப்ரோமோவை எப்படி ரெடி பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெல்சனுடைய எல்லா ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா டார்க் காமெடியோட சூப்பராகவே இருக்கும். இந்த வகையில் இந்த ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிரபாஸ் உடைய கல்கி 2 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பிரபாஸ் உடைய போர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. சோ இது போக பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாங்க இல்லையா. சோ அதுக்கு பதிலா யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு போயிட்டு இருந்தது. சோ இப்ப பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி அவங்க தான் அந்த கேரக்டர்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ ரீசெண்டா சாய் பல்லவியை பார்த்தீங்கன்னா இது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ சாய் பல்லவியோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த கல்கி 2 படத்துடைய மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கமல்ஹாசன் தான். சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணல. அவரோட போர்ஷன்ஸ் எப்ப எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்ல கமல்ஹாசன் ஜாயின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஜாயின் பண்ணி ஒரு மாசம் பக்கம் அவரோட போர்ஷனை எடுக்க போறாங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சுதான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கல்கி 2 ப்ராஜெக்ட்ல அவர் ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த கல்கி 2 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2027 எண்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் என்னதான் ஆச்சு மூவி டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேல் மறுபடியும் பண்ணல. கேஸை வந்து வாபஸும் வாங்கல. அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் மூவி டீம் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்ப போறாங்க. சோ இப்ப மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஃப்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமா. அதாவது மறைமுகமா பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. சோ அதனால அதுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சீக்கிரமா என்ன முடிவு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கிடையில நேத்துக்கு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சென்சார் போர்டு வந்துட்டு ஒரு படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா. சோ அதை வந்து 18 நாளுக்குள்ள கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு படத்துக்கு பார்த்தோன்னா 18 நாள், ஷார்ட் பிலிமுக்கு வந்து பார்த்தோன்னா 3 நாளே கொடுத்துடணுமாமா. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புனா எங்களுக்கு 60 நாள் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிபிஎஃப்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ இப்போ அந்த 60 நாள் அப்படிங்கிறது 18 நாளா கம்மியா இருக்குங்க. சோ இதுவுமே பார்த்தோன்னா ஜனநாயகன் டீமுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.